புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதையெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கின்றார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணுலகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகின்றவர் எவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகின்றவர் எவரும் உயர்த்தப்பெறுவர். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் பலவற்றை பற்றி சிந்திக்கிறோம். நாங்கள் எவ்வாறு கிறிஸ்தவ வாழ்வை வாழ வேண்டும், அதன் அடிப்படை கூறுகளை எவ்வாறு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையினூடாக, இறைவனுடைய செய்தியினூடாக, ஆன்மீக வாழ்வின் வாஞ்சையினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையிலே சரியான முறையில், சரியான நெறிமுறைகளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை கொண்டு நடத்துகிறோமா என்பதை பற்றி நாங்கள் பல தடவைகளிலே சிந்திக்க மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் இந்த யூத வாழ்க்கை முறையை நாங்கள் பார்க்கிற பொழுது, ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்திலே 2 விதமான மனிதர்கள், சமுதாய தலைவர்கள் வாழ்ந்தார்கள். ஒன்று ஆன்மீகவாதிகள், இன்னொன்று மதவாதிகள். இந்த 2 விதமான மனிதர்கள் அந்த யூத சமுதாயத்திலே வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த 2 பேரும் தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் மிகவும் ஆழமாக பார்க்கிற பொழுது, இந்த ஆன்மீகவாதிகளை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, அவர்களுடைய வாழ்வை பற்றி நாங்கள் ஆராய்கின்ற பொழுது, அவர்கள் கடவுளுக்கும் மனிதனுக்குமான அந்த உறவை தாழ்நிலையோடு கொடுத்தவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் பிரியமானவர்களே ஒரு முக்கியமான கடவுள் பார்வையிலே சுரந்ததாக கொள்ளப்படுகிறது. நாங்கள் பல தடவைகளிலே இதை பற்றிய அறிவை நாங்கள் மறந்துவிட்டு நாங்கள் உயர்வான சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அந்த உயர்வான சிந்தனைகளிலே மற்றவர்கள் எங்களை உயர்வாக மதிக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய வாழ்விலே தகுதியானவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் எங்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறவர்களாக எங்களுடைய சமுதாயத்திலே வாழுகிறோம். ஆனால் இந்த யூத சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது, அவர்கள் கடவுளுக்கும் மனிதனுக்குமான அந்த உறவை வலுப்படுத்த தங்களை முற்றுமுழுதாக அங்கே அர்ப்பணிப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லப்பட்டார்கள். அருமையானவர்களே, 2வது மனிதர்கள் மதவாதிகளாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்விலே சடங்குகள், சட்டதிட்டங்கள், சம்பிரதாயங்கள், திருவிழாக்கள், வான வேடிக்கைகள் போன்ற வெளி ஆடம்பரங்களை விரும்புகின்றவர்களாக, வெளி ஆடம்பரங்களினூடாக மக்கள் மத்தியிலே தங்களை ரபி என அழைக்கப்பட வேண்டும், தங்களுடைய வாழ்வு ஒரு பெரிய வாழ்வாக, அனைவரும் மதிக்கத்தக்க வாழ்வாக அவர்கள் எங்களை காண வேண்டும் என்று சொல்லி விரும்பியவர்களாக வாழ்ந்தவர்களாக இந்த மதவாதிகள் வாழ்ந்திருந்தார்கள் அந்த யூத சமுதாயத்திலே. இவர்கள் கடவுளாலே முற்றும் முழுதாக வெறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இவர்கள் பரிசேயர் கூட்டம் என சொல்லப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரம் கடவுளுக்கு எதிரான வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள். நாங்கள் சரியாக வாழுகிறோம் என்று சொல்லி அங்கே காட்டிக்கொள்வதிலே அவர்கள் முயற்சி செய்து வந்தார்கள்.
ஆனால் தங்களுடைய வாழ்வு, அவர்களுடைய வாழ்வு முழுமையாக கடவுளுக்கு எதிரானதாக இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தொழுகை கூடங்களிலே கற்பிக்கிறார்கள். அங்கே கடவுளுக்கு முன்னால் நின்று கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஓலமிடுகிறார்கள், மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அவ்வாறு அல்ல. பிரியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்விலே இந்த ஆன்மீகவாதிகள் போல கடவுளுக்கும் மனிதருக்கும் உறவை ஏற்படுத்துகின்ற மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் திருவிழாக்களையும் வான வேடிக்கைகளையும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே கொண்டு வாழுகிறோம் என்று சொன்னால் அது கடவுள் விரும்பாத ஒரு செயலாக இருக்கிறது. மாற்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் உள்ளது. இவர்கள் என்னை வழிபடுவது வீணென்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிவேடக்கார கிறிஸ்தவ சமூகமே, உனக்கு ஐயோ கேடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் எங்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தையாகவும் இருக்கிறது. நாங்கள் வெளிவேடத்தனமாக வாழுகிற பொழுது ஆண்டவருக்கு எதிராக வாழுகிறோம். ஆண்டவருடைய சிந்தனைகளை கொண்டு கடவுளுக்கும் மனிதருக்குமான அந்த உறவை, உண்மையான உறவை, அன்பை, இரக்கத்தை நாங்கள் மக்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வெளிவேடக்காரர்கள். ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், வெளிவேடக்கார கிறிஸ்தவ சமூகமே, உனக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். இவ்வாறு அல்லாமல் அருமையான சகோதரர்கள், எங்களுடைய வாழ்விலே மற்றவர்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதிலே அவர்கள் அதை வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சைப்படுபவர்களாக, நாங்கள் அந்த தாக்கத்தை கொடுப்பவர்களாக நாங்கள் வாழுகிற பொழுதுதான் நாங்கள் உண்மையான கிறிஸ்தவ மக்கள். அவ்வாறு நாங்கள் எங்களுடைய திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு தந்தை தன்னுடைய பணிகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார். கோபத்தோடு வருகிறார். அங்கே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, எங்கே உன்னுடைய மகன்? அவனை நான் இன்று தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வீட்டுக்கு வருகிறார். அவ்வாறு வந்த பொழுது அந்த மனைவி, ஏன் இவ்வாறு நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள், என்ன நடந்தது, உங்களுடைய மகன் என்ன செய்து விட்டான் என்று சொல்லி கேட்ட பொழுது, அவன் பாடசாலையை இடைநிறுத்தி விட்டு அங்கே சினிமா பார்ப்பதற்காக சென்று விட்டான் என்று சொல்ல இருந்தார். கோபத்தோடு அவனை நான் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே மனைவியிடம் கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுது மனைவி, அவன் சினிமாவுக்கு பாடசாலையை இடைநிறுத்தி விட்டு போனான் என்று சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி கேட்டிருந்தார். அப்பொழுது அந்த தந்தை, நான் என்னுடைய வேலையை இடைநிறுத்தி விட்டு, அங்கே எனக்கு எந்த வேலையும் இல்லாமல் இருந்தது, ஆகவே என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நானும் சினிமா பார்க்க சென்றிருந்தேன், அங்கே என்னுடைய மகனை கண்டேன் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அந்த மனைவி தன் மனதுக்குள் நினைத்து கொண்டால், அப்படி என்றால் நீங்களும் தானே இங்கே சினிமாவுக்கு போயிருக்கிறீர்கள், உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஒழுங்காக செய்யாமல் நீங்களும் அங்கே சினிமாவுக்கு போயிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அந்த கணவன், நான் சென்றிருக்கிறேன், ஆனால் என்னுடைய மகன் ஏன் இவ்வாறு செல்ல வேண்டும்? அவன் பாடசாலையில் படிக்கிறவன், பாடசாலை கற்கை நெறிகளை தொடர்கிறவன், அவன் சிறியவன், ஏன் இவ்வாறு அவன் பழக வேண்டும் என்று சொல்லி அங்கே வாதிட்டவராக இருந்தார். அப்பொழுது அந்த வாதாட்டம் முடிந்த பிற்பாடு மனைவி சிந்தித்தாராம், நல்ல வேளை நான் பின்னேற கையாக சினிமாவுக்கு போய்விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லியிருந்தாராம். பிரியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இவ்வாறான தவறுகளை நாங்கள் விட்டு கொள்ளுகிறோம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சரியாக வாழாமல், எங்களுடைய வாழ்வை சரியான முறையிலே நாங்கள் கொண்டு வாழாமல் மற்றவர்களை திருத்த, மற்றவர்களுடைய வாழ்வை எட்டி பார்க்க நாங்கள் விரும்புகிறோம். இவ்வாறு இல்லாமல் கடவுள் விரும்புவதை நாங்கள் செயற்படுத்த வேண்டும். மக்கள் பார்வையிலே நாங்கள் சரியானவர்களாக இருக்க விரும்பாது, கடவுள் பார்வையிலே நாங்கள் சரியானவர்களாக இருக்கிற பொழுதுதான் கடவுளுடைய பார்வை எங்களை இரக்கத்தோடு காணும். ஆகவே தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவினுடைய வழிகளே சிறந்த வழிகள். அவரை உண்மையாக நேசித்து அவருடைய வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தொடர்ந்தும் பயணிப்போம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.